எல்லாருக்கும் வணக்கம். நான் திருவண்ணாமலை கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக மொபைல் ட்ரைனிங் பண்ணிட்டு இருந்தேன். ஒர்க் பண்ணி கடையை வச்சு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன். நல்லா தான் பண்ணிட்டு இருந்தேன், குறையும் கிடையாது. எனக்கு என்ன தான் செஞ்சாலும் அந்த ஒரு படிப்பு நாலேஜ் வந்து படித்து பண்ணும்போது அது ஒரு டெக்னிக் வேறு மாதிரி இருக்கும். ட்ரைனிங்கு வரத்து அது ஒரு டெக்னிக் வேறு மாதிரி இருக்கும். அது மட்டும் எனக்கு டவுட்டு. இப்போ 5G அட்வான்ஸ் மாடல் வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக சிரமமாக இருக்குது. ட்ராக்கோ மற்றபடி அட்வான்ஸாக செய்யணும், ரொம்ப சிரமமாக இருந்தது. சரி, அப்புறம் நான் ஆன்லைனில் தேடி பார்த்தேன். ஈஸி கேர் மதுரை அப்படின்னு சொன்னாங்க. அதில் பார்த்து டீட்ஸ் எடுத்து ஃபோன் பண்ணி பேசினேன். அவரும் நல்லா வெரிஃபிகேஷன் பண்ணி விவரத்தெலாம் சொன்னார். ஒரு மைக்குடைய சிக்னல் எவ்வளோ வருது, எவ்வளோ போகுது, எப்படி செக் பண்ண முடியாதான் சொன்னார். நம்ம இது வரைக்கும் பேசிக்காக பார்க்கும்போது ப்ளஸ் மைனஸ் ஓகே செக் பண்ணி பார்த்து ஓகே தான் விட்டுருவோம். இப்போ எஸ்பி நல்லா இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அதோடைய லெவல் வந்து நம்மளுக்கு தெரியாமல் இருந்தது. இன்றைக்கி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் மைனஸில் வச்சு ஒரு ஸ்பீக்கர் எப்படி செக் பண்ணலாம், பர்ஃபெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுற ஸ்டேஜ் வருது. சில மைக்கெலாம் பார்த்தீங்கன்னா சவுண்ட் ரொம்ப கம்மியாக வரும். அப்போ நாம் நினைப்போம் செக் பண்ணும்போது நல்லா தான் இருக்குது அப்படின்ட்டு அடுத்த மைக்கு நம்ம வந்துடுவோம். அவன் விட்டுட்டு மைக்கு நல்லா இருக்குது கஸ்டமர் சொல்லிவிடுவோம். ஆனால் இப்போ இங்கே ஈஸி கேருக்கு வந்த பிறகு எனக்கு ஃபுல் ப்ராக்டிக்கல் என்னென்னா என்னுடைய பிஸ்னஸையும் பார்த்துக்கிறேன், நான் ட்ரைனிங் எடுத்துக்கிறேன். ஏன்னா வந்து போகிற டைமிங் தான் எனக்கு இதாக கொஞ்சம், மற்றபடி எல்லாம் எந்த ஒரு குறையும் இல்லை. நீங்களும் அதை போய் ஏற்கனவே நீங்கள் ஒரு வேளை படிக்காமல் கடை வச்சு நிர்வாகம் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி வந்து ஈஸி கேரில் வந்து சேர்ந்து இன்னும் ப்ராக்டிக்கல் நிறையா கற்றுக்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் சொல்கிறத விட நீங்கள் வந்து அனுபவிச்சாதான் நீங்களும் அதை சொல்ல முடியும். ரெண்டாவது ஃபஸ்ட்டு ஒரு 5000 மட்டும் அட்வான்ஸ் கட்டின சார்ட்ட கட்டுங்க அப்படின்னாரு. அது கட்டினா அதே போல் எனக்கு என்ன டைமிங் எனக்கு வேணுமோ அந்த ஸ்கோர் சொல்லி கொடுத்தாரு. எனக்கு எப்படி வேணும் சார், என்னால் முடியாது, நான் கடை வச்சுருக்கேன், எனக்கு இப்போ தான் வர முடியும்னாலும் அதுக்கும் எல்லாத்துக்கும் ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணி நம்மளுக்கு நம்மளுடைய ஒரு குடும்ப ஃபேமிலி, எனக்கு வந்து பசங்க ஃபேமிலியாக இருக்குது, என்னோடய குடும்ப ஃபேமிலிக்கு அந்த மாதிரி எல்லாத்துலையும் பர்ஃபெக்டாக ஒத்து வச்சு அந்த நேரங்கள்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி எனக்கு ஒரு ப்ரிப்பரேஷனாக உட்கார வச்சு ஒரு டீச்சர் ரெடி பண்ணி எனக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு பண்ணியிருக்காங்க. நீங்களும் ஐயோ நம்ம இப்போ நம்ம தொழில் விட்டு போயிடுமேலாம் நீங்கள் நினைக்க தேவையில்ல. நீங்களும் உங்கள் கடையை பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டே நீங்களும் கற்றுக்கலாம். அடுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபாரினில் ஃபண்ட் ஒருத்தர் இருக்காரு, அங்கே டெக்னிக்கில் வந்து அங்கே கொண்டு போயிட்டு செய்யலான்னு இருக்கேன். ஆல்ரெடி இங்கே ஒரு ஃபண்டு யாராவது வச்சுட்டு செய்ய சொல்லிவிட்டு நம்ம அங்கே போயிடலாம் அப்படின்னு இருக்கேன். பிஸ்னஸ் இன்னும் மட்டும் இன்னும் டெவலப்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ரெண்டாவது நாளாக வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வச்சுருந்தேன். இப்போ இங்கே சார் வந்த பிறகு இன்னும் கிராண்டாக லோக்கல்லே வந்து நல்லா ஒரு மிஷின் டெக்கரேஷன் வச்சு குயிக்காக கஸ்டமருக்கு வந்து உடனே கொடுக்கக்கூடிய அளவுக்கு செயலாம் டெவலப்மெண்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஓகே, நீங்களும் கஸ்டமருக்கு நல்லா ஒரு சாட்டிஸ்ஃபை பண்ணுங்கள். கஸ்டமருக்கு எவ்வளோ குயிக்காக செய்ய முடியும்னா நீங்கள் வந்து வந்தால் தான் நீங்கள் குயிக்காக கொடுக்க முடியும். நீங்கள் எதுவுமே இங்கே தெரியாமல் செய்யணும்னா டெவலப்மெண்ட் இன்றைக்கி நாளைக்கு தான் சொல்ல முடியும். உடனே வாங்க, கற்றுக்கிட்டு அடுத்து டெவலப்மெண்ட் போங்க. அதனால் ஈஸியாக இருப்பாங்க. பெஸ்ட்டாக இருக்கலாம் வாழ்க்கை. இன்னும் மூலமாக வந்து கடலுக்குள்ளே நீங்கள் வாங்க, பிஸ்னஸ் நல்லா தான் பெரிய அளவு